ஸ்ரீலங்காவின் இலங்கை கடற்பரப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளது. திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா தொடர்பிலான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது கச்சத்தீவு திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்படவுள்ள போக்குவரத்து ஒழுங்குகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இந்த விசேட கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறுமுதல்வர், இந்திய துணை தூதரக அதிகாரி, போலீசார், கடற்படையினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சத்தீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இம்முறை கச்சத்தீவு திருவிழாவில் எத்தனை பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவரிடம் இலங்கையினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுமாக 8000 யாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பகுதியினர் சேர்ந்தவர்கள் 1000 பேருமாக கிட்டத்தட்ட 9000 பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாத்திரிகளுக்கு 14ஆம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே 15ஆம் தேதி காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கச்சத்தீவு திருவிழாவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் என்ன? போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும். அதே வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சத்தீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து கச்சத்தீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளை, அதாவது இந்த யாத்திரியர்களை சரியான முறையிலே நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இம்மாதம் 6ஆம் திகதியிலிருந்து 25ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் கச்சத்தீவு பயணத்துக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்குத்தந்தை அசோக் வினோ ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் இந்தியாவில் உள்ள அருட்தந்தைமார், பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ப. ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் சிவகங்கை மாவட்ட ஆயருக்கும் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் திகதி கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார்.